சத்யநாராயணன் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெயிண்டிங் வரைஞ்சிருக்காரு. ஒன்று வந்து பீகாக் வியூ, இன்னொன்று வந்து அர்த்தநாரீஸ்வரர். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆர்காலிக் பெயிண்டிங்கில் வரைஞ்சிருக்காரு. ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது இந்த பெயிண்டிங்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங்கும் ஃபுல் ஃபினிஷ்டாக ரொம்பவே கிராண்டடாக இருக்குது. ஸோ அதை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் இதில் இன்ஃபரன்ஸ் என்ன அப்படின்றத வந்து சத்யநாராயண் சார்ட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார், ஹலோ பீப்புள்ஸ். இந்த சப்ஜெக்ட் எடுத்திருக்கேன்னா சொல்லிட்டு இது ஒரு ட்ரெடிஷ்னல் பெயிண்டிங். இந்த ட்ரெடிஷனில் இருந்து இப்போது இந்த நியூ ஜெனரேஷன் பீப்புள்ஸ்க்கு வந்து ட்ரெடிஷன்ஸ் இருந்தால் மட்டும் அவங்களுக்கு ஒரு கிறிஸ்பி இருக்காதனால நான் கூட வந்து ஒரு ரியலிஸ்டிக் கொஞ்சம் ஆட் பண்ணால் அவங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் வியூவும் நல்லா இருக்கும்ன்றதுக்காக சரி ஓகே ஒரு கான்டெம்பரரி ஸ்டைலுன்னு சொல்லுவோம் நாங்கள் ஆர்ட் சப்ஜெக்டில். ஸோ அந்த கான்டெம்பரரியும் ட்ரெடிஷ்னலையும் மிக்ஸ் பண்ணி இந்த வியூ கொண்டு வந்திருக்கேன். இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க முரல் பெயிண்டிங்னா வந்து நான் எங்களுக்கு தெரிஞ்ச முரல் பெயிண்டிங் வந்து பேசிக்காக வால்ஸில் தான் பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி கேன்வாஸ்லேயும் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் ட்ரெடிஷ்னலையும் மிக்ஸ் பண்ணி இப்போ கண்டெம்பரரி சொசைட்டிக்கு சேர்ந்த மாதிரி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிக்கன்னு சொன்னீங்க. சேர்ந்து மிக்ஸ் பண்ணி ஒரு கேன்வாஸாக இங்கே கொடுத்துருக்கேன். பட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, இது வந்து ஒரு லேயர், இது வந்து இன்னொரு லேயர், இது வந்து பிக்சரில் இருக்க மாதிரி சொன்னீங்க. அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கண்டிப்பாக சார். இது வந்து ஆக்சுவலி ஒரு வீட்டு வால் செவுத்தில் வரைஞ்சிருக்காங்க இந்த மியூரல். அந்த மோஸ்ட்டாக நைட் டைம்ஸில் நம்ம பீகாக்குனாலே நைட் டைம்ஸில் தான் இட் வில் ஃப்ரீயாக போக மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இமேஜினேஷன் கான்டெம்பரரியான ஒரு ஓவியம் தான் இது. ஸோ இது வந்து பின்னாடி வந்து ஒரு செவுரு, ஒரு வீட்டோட செவுத்து தான் இந்த பெயிண்டிங்கு. அது ஒரு செவுத்தில் இந்த படம் வரைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வீதியில் இந்த மயில் நடந்து போகிற மாதிரி அந்த ஒரு யோசனையில் கொண்டு படைக்கப்பட்ட பிக்சர் தான் இது. அதே மாதிரி தான் அந்த இதுவும் அர்த்தநாரீஸ்வரனும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால், அந்த வாலுக்கு வீட்டுக்கு செவுத்துல வீட்டு அந்த பின் பக்கமா மாடு, ஆமா நந்தி, மாடு மாதிரி அது உட்காந்துருக்கு. அதை நான் நந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி, ஆப்வியஸ்லி சிவனோட கீழே தான் மாடு நந்தி இருப்பாங்க. ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணி அவருக்கு கரெக்டான சேஃபான இடம்ன்ற மாதிரி இங்க பிளேஸ் ஆகியிருக்காங்க. சார் வந்து நெக்ஸ்ட் லெவல் போல எனக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.